சாம்புரி யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாருன்னா, இன்னைக்கு டாக்டர் லோகேஷ் சார் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போறோம்னா, ஏப்ரல் மாதத்துல நம்ம என்னென்ன செய்யலாம், என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம், என்னெல்லாம் போலியர் கொடுக்கலாம், அதே மாதிரி என்னெல்லாம் மருந்து கொடுக்கலான்றது நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நம்ம நிறைய விவசாயிங்க வேறு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெமட்டோடு வேர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு என்ன ரெக்கமெண்டேஷன் சார் சொல்ல முடியுமா? ஜென்ரலா இந்த வேறு பிரச்சனைன்னு வரும்போது, இந்த வெயில் காலத்துல எல்லாரும் வெயில் காலத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வேறு பிரச்சனை. ஆனா இது நமக்கு அரௌண்ட் இது வந்து நம்ம பாக்குற விஷயம். இப்போ ஜென்ரலா இப்போ நெமட்டோட் மேனேஜ்மெண்ட் அதிகமா இது பண்ணுவாங்க. இப்போ வேலம் பிரைம், சாலிப்ரோ கொடுக்குறது, வெனிவா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றது ஒரு லாஸ்ட் அட் தி எட்ஜ்ல பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அரௌண்ட் நமக்கு ஒரு பயாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ்லேயே நம்ம இதை கொண்டு வரலாம். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற பெசிலஸோ, நீங்க நார்மலா யூஸ் பண்ற ரேமோ, இதெல்லாம் கூட உங்களுக்கு கூட நெமட்டோட சப்ரஸ் பண்ணும். அந்த நெமட்டோட சப்ரஸ் பண்ற இன்னொரு பெரிய இது வந்து பெசிலியோமைசிஸ்ன்னு இருக்கு. இந்த பெசிலியோமைசிஸ் ஜென்ரலாவே உங்களுக்கு பாம்பாடு மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்ல இங்க எல்லாமே கிடைக்குது. ஒரு ட்ரம்முக்கு ஒரு 1 கிலோ வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பெசிலியோமைசிஸ் உங்களுக்கு அந்த நெமட்டோட் சப்ரஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போது நீங்க இந்த மாதிரி கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் நீங்க எடுக்கலாம். ஆனா எந்த ஒரு கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் நெமட்டோடுக்கு எடுக்கும்போது குறிப்பா வந்து நீங்க யூஸ் பண்றது மைக்ரோநியூட்ரியன்ட் ரொம்ப நல்லா கொடுக்கணும். நெமட்டோட்ஸ் வந்து வெறும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லயோ பயாலஜிக்கல்ஸையோ மேனேஜ் பண்றது ஒவ்வொரு செக்டார்ஸ் தான். நீங்க மைக்ரோநியூட்ரியன்ட் நல்ல குவான்டிட்டியில கொடுக்கணும். குறிப்பா வந்து கால்சியம், போரான். நீங்க இப்ப சொன்னீங்க கால்சியம் போரான் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா, நீங்க அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன ஒரு ப்ராடக்ட்? நம்ம ஜென்ரலா வந்து கால்மினோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதாவது இது ஒரு கால்சியம் வித் அமினோ ஆசிட்ஸ். அதாவது வந்து மார்க்கெட்ல நீங்க பார்க்கலாம், கால்சியம் 11% கால்சியம் இருக்கும். இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா பயோ கால்சியம்ங்கிறது. பட் அது பயோ கால்சியம் அந்த ஃபார்ம்ல மட்டும் நமக்கு பயன்படுத்தணும்னு கிடையாது. கால்சியம் பிளஸ் அமினோ ஆசிட்ஸ் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். பயோ அப்படின்னு அவங்க இண்டிகேட் பண்றது ஒரு பயோ பேஸ்டு, அமினோ பேஸ்டு ஏதாவது தான். அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட இதுல இருக்கு. குறிப்பா வந்து கால்மினோ. இந்த கால்மினோன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 11% கால்சியமும் ஒரு 35% வந்து உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த கால்சியம் ஒரு அமினோ ஆசிட் நீங்க வேணும்னா அது கூட நீங்க வந்து ஒரு 20% போரான் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. இதை ஆட் பண்ணி ஒரு நெமட்டிசைட்ஸ் கூடயோ அடுத்து நீங்க ஒரு பயாலஜிக்கல்ஸ் போனீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது வேர் ஃபார்ம் ஆகும். ஜென்ரலா அடுத்து கொடுக்க மாதிரி ரேம் நிறைய புதுவே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பழைய வேர்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த என்ன பழைய வேர் ஃபுல்லாமே போயிடும். புது வேர் அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். இனி ரிலீஸ் கால்சியம்னு அடுத்து ஒரு EDTA ஃபார்ம்லையும் கொடுக்கும். இந்த ஃபார்ம்ல அந்த ஃபார்ம்ல தான் கால்சியம் கொடுக்கணும், எந்த விதமானது கிடையாது. ரிலீஸ் கால்சியம் இருக்கு, அது EDTA ஃபார்ம் ஆஃப் கால்சியம். அது ஒரு 100 இருந்து 150 கிராம் வரையும் ஒரு ட்ரம்முக்கு சேர்த்து அது கொடுக்கலாம். ஜிங்க் ஆட் பண்ணலாம். ஜிங்க் நிறைய நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நெமட்டிசைட் சொன்ன போதுன்னா ஜிங்கும் ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியாவும் தாராளமா நிறைய கொடுக்கலாம். இப்போ EDTல ரிலீஸ் ஜிங்க்னு இருக்கு, EDTA ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அது கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நெமட்டோட் கண்ட்ரோல் பண்ணும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட சப்ளிமெண்டேஷன் அங்கே நிறைய இருக்கும். இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா சரம் அடிச்சிருக்கு. விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக மஞ்சள் விழுகுதுங்க, அதே மாதிரி வர காயிலையும் சொல்லி வருது, அந்த காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்? இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கறது சிம்பு இல்லாம நிறைய புது சரங்கள் பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த புது சரங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு அந்த மஞ்சள் பிஞ்சு ஃபார்மேஷன் அது இது முழுக்க ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் தான். இப்போ ஜென்ரலாவே நமக்கு வந்து ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கும் போது தான் நல்ல கிராப்போ செட்டிங்ஸோ காய் பிடித்தமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க அந்த டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸா இருக்கனால நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால வரதான் அந்த மஞ்சள். அதை எப்படி நம்ம வந்து அதை ரிலீஃப் கொடுக்கலாம்னா
மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு மூலியமா. எல்லாமே இப்போ நமக்கு ஜென்ரலா சொல்றாங்கல்ல, உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி அந்த நியூட்ரியன்ட்டை தான் செடிக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதிகப்படியான கரெக்டான டோசேஜ் என்ன தேவையோ அது கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோஸ்டிமுலன்ட்ல சீவீட் கொடுக்கலாம். பென்டிக்னு சீவீட் இருக்கு, அஸ்கோஃபிலம் நோடோசம் உள்ள ப்ராடக்ட், அது கொடுக்கலாம். தென் அது இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிபான் 20ன்னு இருக்கு. நியூட்ரிபான் 20 நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 20 காம்பினேஷன் வரும். நைட்ரஜன் 20, பாஸ்பரஸ் 20, பொட்டாஸ் 20 காம்பினேஷன் வரும். சீவீட் 30% வரும். அது கூடயே உங்களுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட் வரும். இது உங்களுக்கு ஒரு 400 to 500 மில்லி வச்சு தாராளமா நீங்க வந்து உங்களோட ஸ்ப்ரேயிங்ல இது பண்ணலாம். இப்போக ஜிங்கா போர்னு இருக்கு. ஜிங்கா போர் இதுலயே உங்களுக்கு ஜிங்கு, கால்சியம், போரான், பொட்டாஷ் பிளஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ இந்த ஜிங்கு, கால்சியம், போரான், பொட்டாஷ் இது எல்லாமே ஒரு காய்க்கான சப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ். ஜிங்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, போரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொட்டாஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஒரு ப்ராடக்ட்ல இருக்குன்னா அது ப்ராடக்ட் ஜிங்கா போர். அதோட டோசேஜ் நீங்க ஒரு 400 to 500 ml வரையும் ஒரு கூட்டுக்கு வச்சு நீங்க தாராளமாக கொடுக்கலாம். நல்ல இந்த மஞ்சள் பிஞ்செல்லாம் நல்லா நமக்கு மாறி கிடைச்சிட்டு. இது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஒரு வாட்டர் சாலிபிள்ஸ்லையும் கொடுக்கலாம். வாட்டர் சாலிபிள்ஸ்லேயே ஒரு நியூட்ரியன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து சிலிகோ பூஸ்ட், அதாவது வந்து பொட்டாசியம் சிலிகேட்டு, அது வந்து ஒரு 250 கிராம் வச்சு ட்ரென்ச்சிங்ல கொடுக்கலாம். ஸ்ப்ரேயிங்லாம் போனோம்னு ஸ்ப்ரேயிங்கும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். ஆனால் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து நல்லா ஜாஸ்தி. சிலிகோ பூஸ்ட்லாம் ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான நியூட்ரியன்ஸ் நம்ம ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு மழை கிடைச்சிருந்தா கூட ரொம்ப வெயில் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சம்மர் மேனேஜ்மெண்ட்ன்ற மாதிரி சம்மர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஏன்னா மெத்தலோபாக்டீரியம் தான். மெத்தலோபாக்டீரியம் குறிப்பா ரொசீவா ஒரு நல்ல டெக்னாலஜி. இது ஒரு நல்ல டெக்னாலஜி. அது மார்க்கெட்ல அந்த மாதிரி ப்ராடக்டே கிடையாது. சொல்ல போனோம்னா இந்த ரொசீவா வந்து நீங்க வந்து ஒரு பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோடாப்ஸ் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, மெத்தலோபாக்டீரியான்னு சொல்றாங்க. பட் இந்த ரொசீவால மட்டும்தான் இந்த பிபிஎஃப்எம் மெத்தலோபாக்டீரியா வருது. அது கூட பெசிலஸ் ஸ்பீசிஸும் வருது. பெசிலஸ் ஆல்டிடியூடினஸ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. இது ரெண்டும் சேரும்போது நமக்கு ஹீட்னாலையும் ட்ரவுட்னாலையும் செடி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதை ரிலீஃப் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த மெத்தலோபாக்டீரியம் ரொசீவா குறிப்பா பண்ணுது. ஏன்னா அதிகமா சூடு இதாகும்போது செடி வந்து இந்த மீத்தேன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நீங்க ஹியூமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டிசால்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதே மாதிரி பிளான்ட்டும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இலைச்செடினா சீசன் ஓரியன்ட் தான், டெம்பரேச்சர் டெபெண்ட் தான். காலநிலை சீதோச நிலையை பொறுத்து தான் காடமம். ஆனா இந்த சமயத்திலையும் நம்ம காடமாம பிரைஸுக்காகவோ இல்லை காடமாம பிடிச்சு நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விவசாயிகள் நிறைய முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அவங்க எப்பவும் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அந்த ஹேபிட்டா ஒரு ஆக்கிக்கிறணும் அப்படின்னா ரொசீவாவை நீங்க எடுத்துக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இதுவே கிடையாது ரெசிஸ்டன்ஸ் பில்டப் அப்படி எதுவுமே கிடையாது. எத்தனை டைம் வேணாலும் செடி கொடுக்கலாம். நம்மெல்லாம் எப்படி தண்ணி கொடுக்குறோமோ செடிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி நீங்க ரொசீவாவை தாராளமா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொசீவாவோட டோசேஜ் நீங்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு மந்த்லி 2 times கொடுக்குறீங்களா, ஒரு ட்ரம்முக்கு 100 to 200 ml போடுங்க. மந்த்லி ஒரு டைம் கொடுக்குறீங்களா, ட்ரம்முக்கு 300 ml to 400 ml போடுங்க. இது பேஸ்ட் அப்பான் த டோசேஜ், பேஸ்ட் அப்பான் த ஃபார்மர்ஸ் தான். டோசேஜே இல்லை, பிரச்சனையே கிடையாது. நீங்க செடியோட உச்சியில இருக்க இலை வரையும் அடியில இருக்க மூட்டு வரையும் மண்ணுலயும் ஒழிச்சு கொடுக்கலாம், தட்டையிலையும் அடிச்சு கொடுக்கலாம், காயிலையும் கொடுக்கலாம், இலையிலையும் கொடுக்கலாம், எங்க வேணாலும் கொடுக்கலாம். செடிக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நம்ம பொட்டாசி சிலிக்கேட்டும் மெத்தலோபாக்டீரியாவும் சேர்த்து கொடுக்கலாம்ன்றது. தாராளமா கொடுக்கலாம், அதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதுல சேர்த்து கொடுக்கணும் என்ன பிரச்சனை, ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒரே ட்ரம்ல கலக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தாலே வந்து இப்ப ரொசீவா இருக்கிறோம்னா 500 ml அளந்துடுறாங்க, 300 ml அளந்துடுறாங்க, அளந்துட்டு ட்ரம்ல அப்படி ஊத்திடுறாங்க.
பொட்டாசியம் சிலிக்கேட் எடுக்கிறாங்க, அதை ஒரு 250 கிராம்ஸ் கலக்கிறாங்க, அதை அப்படியே ட்ரம்ல கொட்டிடுறாங்க, அப்படியே ஒரு குச்சியை வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே பண்ண வேணாம். ஸோ பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ஸா இருந்தாலும் சரி, ஃபங்கிசைட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு 10 லிட்டர் நம்ம எத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்? இப்போ ரொசிவா எடுக்கிறீங்களா, ஒரு 10 லிட்டர் உங்களோட 200 லிட்டர் ட்ரம்ல தண்ணி 200 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு 10 லிட்டர் வாளியில இருந்து தண்ணி எடுங்க. ரொசிவா 300 ml அந்த 10 லிட்டர் வாளியில ஃபர்ஸ்ட் கலந்துருங்க. இன்னொரு ஒரு 10 லிட்டர் வாளியில தண்ணி எடுங்க. அதுல சிலிக்கோ பூஸ்டர் நான் சொன்ன மாதிரி 250 கிராம் வரையும் உள்ள போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதை நல்லா கலந்துக்குங்க. தென் ரொசிவா உள்ள போடுங்க. தென் அகைன் வந்து நீங்க சிலிக்கோ பூஸ்ட் போடுங்க. சிலிக்கோ பூஸ்டர் சேருங்க. ஃபுல்லா கம்பல்சரி 100% அது வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். அப்ப நீங்க அதை ஸ்ப்ரேயிங்கோ ட்ரென்ச்சிங்கோ கொடுங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா மக்கள் நான் முன்னாடி சொன்ன போல பாட்டில் ஓப்பன் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க, அது அப்படியே ட்ரம்ல 200 ட்ரம்ல சேர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஜென்ரலாவே வரும். பட் நல்லா இதை டல்யூட் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. நம்ம இதே மாதிரி இந்த சூடை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ இந்த சீவீடு ஸ்ப்ரே பண்றது நல்லதா சார்? தாராளமா நல்லது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அமினோஸ் கொடுக்கலாம், சீவீடு கொடுக்கலாம், பென்டி கொடுக்கலாம், ப்ரோபயான், ஆம்பிள், இந்த மாதிரி இருக்க அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த டைம் இதுதான் அதுக்கான ரைட் டைம். இதையும் நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேணாம். இதுதான் ரைட்டான டைம், இப்ப கொடுக்கலாம். தென் ஆனா இதே இது நம்ம ஒரு மே இருக்கும்போது அப்ப போய் நம்ம வந்து ஒரு செடிக்கு ரிலீஃப் பண்றதுக்காக நிறைய அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கறது இப்ப இருந்தே நம்ம கொடுத்து கரெக்ட் பண்ணி போறதுதான் ரொம்ப சரியானதா இருக்கும். இவ்வளவு நேரம் விவசாயிகளோட கேள்விகளுக்கு பதில் சொன்ன டாக்டர் லோகேஷ் சாருக்கு மிக மிக நன்றி. இதே மாதிரி திரும்பவும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.